வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுது. அதுக்கு இப்போ வந்து நம்ம 4 கால் வாங்கி வச்சிருக்கோம். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை வந்து குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஆட்டுக்கால் செய்யறதுக்கு என்னென்ன அரைச்சிக்கிட்டு வரலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இப்போ மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். இது வந்து குட்டியா இருக்கிறதுனால நான் போடுற 3 ஸ்பூன். நான் வந்து பெரிய டீஸ்பூனால 1 ஸ்பூன் சொல்றேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறோம். இதை வந்து ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம வந்து குறைப்பா அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து ஆட்டுக்கால் கூட சேர்த்துக்க போறோம். அது கூடவே வந்து இப்போ நம்ம தண்ணி, நான் வந்து 4 பேருக்காக செய்யறேன். 4 பேருக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணிக்கு வந்து நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரெண்டு கிளாஸ், 3 கிளாஸ், 4 கிளாஸ், 5 கிளாஸ், 6 கிளாஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம இதில் வந்து ஒரு 3 பூண்டு நசுக்கி போட்டுக்கிறோம். நல்லா மைய நசுக்கி போட்டுக்கணும். இதை வந்து அதுக்குள்ள இஞ்சி இது கூட போட்டு அரைக்கக்கூடாது. தனியாக எப்படி நசுக்கி தான் போடணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு, லைட்டா ஒரு மஞ்சத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இதை வந்து இப்போ மூடி வச்சிடுறோம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்க போறோம். குக்கரை மூடி போட்டுட்டு அடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு 10 விசில் விட போறோம். கரெக்டா 10 விசில் விடுங்க ஃப்ரெண்ட். அப்பதான் வந்து உங்களுக்கு கால் வந்து நல்லா வெந்து வந்து அந்த ஜூஸ் எல்லாம் உள்ள இறங்கும். 10 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். சூப்பரா வந்திருக்கு. வந்து மல்லி இலை தூவி ஆட்டுக்கால் சூப் ரெடி. பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. கால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்படி நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.